நம்ம என்ன பண்ணிக்கோம், நார்மலாக டாப்பும் பாட்டமும் வந்து நம்ம வந்து மேக்னெட் வைப்போம். ஸோ இதில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா சென்டராக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக 2 சைடுமே மேக்னெட் கொடுத்து இதில் வந்து அதோட பிளேட் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா அந்த ஷேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் நம்ம பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிச்சன் பார்க்கலாங்க. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்துட்டு எல்லாமே சிவில்லே வந்து அவங்க கவுண்டர் டேப்போட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செமி மாடலர் கிச்சன் தான். நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்சசரிஸ் மட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது கட்லரி, ப்ளைனு, ஆயில் புல் அவுட்டு அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வுட்டில் ஃப்ளைவுட்டில் பண்ணிவிட்டு இந்த தண்ணி லீக்கேஜ்னால் இஷ்யூ ஆகுறது, இந்த கரையான் பிரச்சனை, அது எதுவுமே இதில் வந்து இன்பில்ட்டாகவே வராதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ 15 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம A1ல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற காம்பினேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனு. இது ஒரு காமனான யூனிக்கான கலர்ஸு. எப்பயுமே அதிகமாக கஸ்டமர்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்காக இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து நம்ம பிளாக் கேண்டில் வச்சு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே வால் பாக்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து கப்ஸ் அண்ட் சாசர் மாதிரி வைக்கிற மாதிரியும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூசேஜுக்காக இங்கே இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரேம் அடித்து டோர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக மெட்டீரியலையும் பண்ணலாம், நம்ம கிளாஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே பண்ணது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி சின்னதாக சிம்பிளாக ஒரு கவுண்டர் டாப் மேலே நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்குங்க. இங்கே வந்து அவங்க மிக்ஸி இந்த மாதிரிலாம் வச்சு ஓப்பனாக கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதனால நம்ம அப்படி அது பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கிச்சனில் பண்ணுது. ஸோ வியூவர்ஸ், நம்ம இப்போ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேவதி மேடம் நம்ம கூட இருக்காங்க, கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ ஃபீட்பேக் என்ன மாதிரி வந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேட்போம். ஸோ வாங்க. ஸோ வணக்கம் மேடம். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இவரோட வீடியோஸு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் தான் இவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே ஃபுல்லாக செடி கொடி அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி எல்லாம் இதுவாக கரையா பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் எதனா வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இந்த 3-4 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டெர்மினேட்டர் இதெல்லாம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம யூபிவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது வந்து பார்த்தீங்கன்னா A1 இன்டீரியர்ஸ் தான்.